ஆரக்கோணத்தில் திமுக நிர்வாகியால் வன்கொடுமைக்கு ஆளான பெண்ணின் அடையாளத்தை திமுகவினர் வெளியிட்டு அசிங்கப்படுத்துவதாக அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து அதிமுக ஐடி விங் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், திமுக ஆட்சியில் ஒரு பெண் புகார் தைரியமாக கொடுத்தால் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த பெண் போலீசுக்கு கொடுத்த ஆதாரம் குற்றவாளிகளான திமுகவினருக்கே வந்து சேரும். திமுக ஐடி விங் களத்தில் இறங்கி விக்டிம் ஷேமிங் செய்யும். மேலும் தற்போது மீடியாக்கள் பொறுப்போடு பெண்ணின் முகத்தை மறைத்து வெளியிட்டாலும் இந்த அறிவாலய ஏவல் நாய்கள் அந்த பெண்ணின் முகத்தை காட்டி அவரை அசிங்கப்படுத்தும் வேலையை செய்யும். போலீசுக்கு பெண் கொடுத்த ஆதாரம் திமுக ஐடி விங்க்கு எப்படி வந்தது? யார் இந்த டிஎம்கே ஐடி விங்? ராகுல் தெய்வ செயல் செய்த குற்றத்திற்கு இணையானது டிஎம்கே ஐடி விங் செய்யும் குற்றம். அண்ட் திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். ஆட்சி இருக்கிறது, தப்பித்து விடலாம் என்ற எண்ணம் தான் இவர்களை இவ்வளவும் செய்ய வைக்கிறது. காலம் மாறும், காட்சிகள் மாறும், தண்டனைகள் உறுதியாக கிடைக்கும். பாதிக்கப்பட்டவரின் பக்கம் என்றைக்கும் அதிமுக ஐடி விங் துணை நிற்கும் என்று தெரிவித்துள்ளது. இதற்கிடையே திமுகவிலிருந்து தெய்வ செயல் நீக்கப்படுவதாக இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.